செய்தியை டிவியில் பார்த்தப்ப மனசு படபடன்னு அடிச்சுக்குது. எந்த சேனலை திறந்தாலும் நடிகர் சேதுவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருக்குன்னு தான் வருது. என்னதான் 20 வருஷமாக பேச்சு பழக்கம் இல்லைனாலும் கூட பிறந்த பிறப்பாச்சே, அதான் மனசு ஏற்றுக்கவே மாட்டேங்குது. எப்படியாவது கடைசியாக ஒரு முறை அவன் மூஞ்சியாவது பார்த்தணுன்னு மனசுக்குள்ளே ஒரே ஆதங்கம். இப்போ அவன் பெரிய நடிகன், நான் ரோடோரத்தில் ஒரு சின்ன கடை வச்சுனுங்கிறேன். அதனாலேயே என்னமோ அவனுக்கு என்னெல்லாம் அண்ணன்னு சொல்லிக்க விருப்பம் இல்லை. பாசெல்லாம் இந்த காலத்தில் எங்கே இருக்குது? பணத்துக்கு மட்டும்தான் முக்கியம். எங்கள் அப்பா ரோடு ஓரத்தில் ஒரு சின்ன ஹோட்டல் கடை வச்சுருந்தார். அந்த ஹோட்டல் கடையை நம்பி தான் எங்கள் குடும்பமே இருந்துச்சு. எனக்கு 20 வயசாகும்போது அவர் ஒரு நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டார். அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலை பார்த்துக்கிற முழு பொறுப்பு எனக்கு தான் வந்துச்சு. ஹோட்டல் வேலை செய்ய ஆள் வேணுன்ட்டு எங்கள் அம்மா எனக்கு 21 வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. என் மனைவி இந்து ஹோட்டலில் வேலை செஞ்சே டயர்டாயினவ. என் தம்பி அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்தான். அதனால் அவன் ஹோட்டலில் எந்த வேலையும் செய்ய மாட்டான். வருவான், ஏதாவது சின்ன சின்ன வேலையை கல்லாப்பட்டியில் உட்காருவான், அப்புறம் படிக்க போயிடுவான். சின்ன பையன் தானன்ட்டு நாங்கள் அவனை பெருசாக தொந்தரவே பண்ண மாட்டோம். அப்பா இல்லாத பையன்ட்டு அம்மாவுக்கும் என் பொண்டாட்டிக்கு கூட அவன் மேலே பாசம் அதிகம்தான். நல்லா படித்து ஒரு வேலைக்கு போயிட்டானா நம்ம குடும்ப கஷ்டம்லாம் மாறும்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அவனும் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தான். எங்கள் மேலேயும் பாசமாக தான் இருந்தான். ஆனால் அது இப்படி மாறும்னு நாங்கள் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. காலேஜ் கடைசி செமஸ்டர் எக்ஸாமுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அவனுக்கு ஹாஸ்பிட்டல் செய்ய செலவுக்கு கூட எங்ககிட்ட காசு இல்லை. ஆனால் என் பொண்டாட்டி அவள் கழுத்தில் போட்டிருந்த தாலியை அடகு வச்சு அவனுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணான். அவ்வளோ கொழுந்தன தான் புள்ள மாதிரி தான் என் பொண்டாட்டியும் பார்த்தா. காலேஜ் பரீட்சையும் முடிஞ்சு ஒரு நல்ல வேலைக்கு போவான் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அவன் நான் சினிமாவுக்கு வாய்ப்பு தேடி போகிறேன் அப்படின்னான். எங்கள் அம்மா இது கேட்டதும் அடிச்சிட்டாங்க. ஏண்டா, நம்மளே சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற ஒரு நிலைமையில இருக்கிறோம், நீ படித்து வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றுவேன்னு பார்த்தா இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னாங்க. அம்மா சும்மா என்ன அதட்டாத, நான் நிறைய கனவுகளோடு இருக்கேன். இதே ஹோட்டல்லையோ இல்லை ஒரு கம்பெனியில் போய் மாதம் 2000 3000த்துக்கெல்லாம் என்னால் வேலை செய்ய முடியாது. எனக்கு பெரிய நடிகனாகணும், லட்சமாக கோடி கோடியாக சம்பாதிக்கணும். சம்பாதிச்சா உங்களுக்கெல்லாம் எனக்கு கொடுக்காம போயிடும்னா ஏன் இப்படியெல்லாம் பொறாம பிடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டான். இது கேட்டதே எங்கள் அம்மா அழுது துடிச்சிட்டாங்க. நீ சம்பாரிச்சா எங்களுக்கு என்ன வருத்தமாடா தம்பி, நீ நல்லா இருக்கணும்னு தானே சொல்கிறோம், சினிமா கினிமான்னு போய் உன் வாழ்க்கையை நீ தொலைச்சிடக்கூடாதுன்னு தானடா சொல்கிறோன்னு அழுதாங்க. எல்லாம் எனக்கு தெரியுமா, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னான். நானும் விடுமா பார்த்துக்கலாம், நமக்கு தான் சாப்பாடு போட ஹோட்டலுக்குதே, அவனுக்கு பிடிச்சதை அவன் செய்யட்டும், அவன் சந்தோஷமாக இருக்கட்டும், அவன் சம்பாரிச்சா நமக்கு தானமா கொடுக்க போகிறான், ஏம்மா இப்படி கஷ்டப்படுற அப்படின்னாங்க. இல்லைடா, அவன் சினிமாவில் போய் வாழ்க்கையை தொலைச்சிருவானோன்னு பயமாக இருக்குன்னாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, தம்பி சேது எல்லாத்தையும் பார்த்து பண்ணி எங்கள் அம்மாவுக்கு நான் ஆறுதல் சொன்னேன். சினிமா வாய்ப்பை தேடி என் தம்பி சேது அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தான். அவனை பார்க்கவே எனக்கு பாவமாக இருந்துச்சு. அப்பப்போ ஹோட்டலில் வர வருமானத்தை தான் நான் அவனுக்கு கொடுத்துட்டு வந்தேன். ஒரு வழியாக ஒரு சின்ன சீரியலில் சைடு கேரக்டர் ரோல் கிடச்சிச்சு. அதுக்கு அவன் பிடிச்சிக்கிட்டு அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போனான். ஒரு பெரிய ஹீரோவாகவும் ஆனான். அந்த படம் சரியாக ஓடலை. அவனை எதிர்பார்த்த அளவு வெற்றியும் கிடைக்கல, கையில் வருமானமும் இல்லை. மனசு நொந்து போயிருந்தான். ஆனால் என் குடும்பத்தில் இருந்த என் அம்மாவும் என் பொண்டாட்டியும் தான் சேர்ந்து, முடியும் தம்பி, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்குன்னு ஒரு நல்ல வாய்ப்பு வரும்னு சொல்லி ஆறுதல்லாம் சொன்னாங்க. அடுத்த ஒரு படத்துக்கு உடனே வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த படம் பட்ஜெட் கம்மியான படம் தான், ஆனால் நல்ல ஒரு பேர் கிடைச்சது அவனுக்கு. அந்த படத்துக்கு அப்புறம் அவன் பெரிய ஹீரோன்னு தெரிய ஆரம்பிச்சது. அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவன் தனியாக வீடெல்லாம் பார்த்து வச்சுருக்கான் போல். எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. படம் ரிலீஸ் ஆன அடுத்த நாளே, இனிமேல் இந்த வீட்டில் இருந்தால் எனக்கு சரிப்பட்டு வராது, என்னை பார்க்க பெரிய பெரிய ஆளுங்களாக வருவாங்க, நான் தனியாக வாடகை வீடு எடுத்திருக்கேன், நான் அங்கே போகிறேன்னா. ஏண்டா நாங்கள்லாம்னோம். இல்லை, நீங்களே என் கூட வந்தால் சரிப்பட்டு வராது, இந்த ஹோட்டலை பார்த்துட்டு இங்கே இருங்க, நான் அங்கே தனியாக இருந்தாலும் நான் சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு தானே கொடுக்க போகிறேன், நம்மளாம் ஒரு குடும்பம் தானே அப்படின்னா. எங்கள் அம்மா மனசே கேட்கல. பார்த்தையாடா, ஒரு படம் நடித்து பணம் வந்ததுமே நம்மளெல்லாம் வேணான்ட்டு தனி வீடு பார்த்துட்டு போகிறான், இவன் மேலே போய் இவ்வளோ பாசம் கொட்டி வளர்த்தேன்னாங்க. இல்லைம்மா, தம்பி பார்க்க பெரிய பெரிய ஆளுங்க வருவாங்க, நம்ம கூட இருந்தால் அசிங்கமாக இருக்கான்னு நினைக்கிறான், தப்பு இல்லை, அவன் முன்னேறினா போதுமா விட்டுருமான்னு. அதுக்கப்புறம் 2 3 படம்லாம் நடித்தான். அந்த படமும் ஹிட் ஆச்சு. எங்களெல்லாம் திரும்பி கூட பார்க்குறதில்ல. படத்துக்கு அப்புறம் நைட்டில் மட்டும் வருவான், வாரத்துக்கு ஒரு நாள், அப்புறம் மாதத்துக்கு ஒரு நாள்னா. இப்போ அவன் திரும்பி கூட பார்க்குறதில்ல எங்களுக்கு. ஒரு முறை அவனை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னாங்க அம்மா. நானும் அம்மாவும் போனோம். வீட்டு வாசலில் இந்த வாட்ச்மேன் கூட எங்களை உள்ள விடலை. அதுக்கப்புறம் நாங்கள் பேசுகிற சத்தம் கேட்டு அவனே கூப்பிட்டான். உள்ளே போய் நின்ற அடுத்த நிமிஷம்
எப்படி இருப்பீங்கன்னு கேட்பான்னு நினச்சி, தம்பி சேது எப்பட்றா இருக்குன்னா, அப்படியெல்லாம் கூப்பிடாத, யாராவது கேட்டால் தப்பாக நினச்சிப்பாங்க. நான் இந்த மாதிரி ஒரு லோ கிளாஸில் பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு. என்ன வேணும், திடீர்னு வந்துக்கிறீங்க, இந்த காசு ஏதாச்சும் வேணுமா சொல்லுங்கள், எவ்வளோ வேணும் தரான்னா. இது கேட்டதே எங்கள் அம்மா மனசு ஆறவே இல்லை. ஏன்டா பெத்த பையனை நான் பார்க்க வந்திருக்கேன், எப்படி இருக்கம்மான்னு கூட ஒரு வார்த்தை கேட்கல, காசு வேணுமான்னு கேட்குற அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், படிச்சுட்டு வேலைக்கு போய் சம்பாரித்து தள்ளுன்னு தானே கேட்டீங்க, பணம் பணம் தானே அலையிறீங்க, இன்றைக்கி நான் சம்பாரித்து கையில் காசு வச்சுருக்கேன், அதான் உடனே ஒட்டிக்கலான்னு வந்தீங்களா அப்படின்னு கேட்டேன். ஏண்டா பாசத்தில் வந்த அம்மாவை இப்படி ஏன்டா பேசுகிறேன்னு. உங்களுக்கு பாசெல்லாம் பெருசு இல்லை, இன்றைக்கி நான் 2 3 படம் நடிச்சிட்டேன், பெரிய ஆளாயிட்டேன், அதான் அப்படியே இங்கேயே ஒட்டிக்கலான்னு வரீங்களா, அதெல்லாம் ஆகாது. அதனால தான் நான் உங்களை அங்கேயே விட்டுட்டு நான் மட்டும் தனியாக வீடு பார்த்துட்டு வந்தேன்னா. வேணாண்டா சாமி, உன் உரம்பரையே வேணாம், நாங்கள் இப்படியே போகிறோன்னாங்க. தயவு செஞ்சு கிளம்பிடுங்க, திரும்பி எங்கேயாவது போய் இந்த பெரிய ஹீரோ சேதுடைய அப்பா அண்ணன் அம்மான்லாம் வெளியே சொல்லிட்டு இருக்காதீங்க, அது எனக்கு அசிங்கன்னு சொன்னான். சத்தியமாக சொல்ல மாட்டேன்டா அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து ஒரே அழுக. என் பையன் முத்துக்கிட்டேயும் பொண்ணு விமலாக்கிட்டையும் சொல்லி அழுதாங்க. இவங்களெல்லாம் அதிகமாக படிக்க வைக்காதீங்கடா மாது, ரொம்ப படித்தாலும் உன் தம்பி மாதிரி மூளை கெட்டு திரிய ஆரம்பிச்சிருவாங்க, பணம் மட்டும் போதும், பெத்த கூட பிறந்தவங்க அண்ணன் அம்மா யாரும் தேவையில்லன்னு தெரியறான், எப்பட்றா இவன் புத்தி இப்படி மாறுச்சுன்னு அழுதாங்க. விடுமா, அவன் எப்படியோ போகட்டும், நம்ம பொழப்ப நம்ம பார்ப்போம், நம்ம பொழப்ப பார்த்தா தான் நமக்கெல்லாம் சோறு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். காலங்கள் உருண்டு போச்சு. அவனுக்கும் அவன் கூட காலேஜில் படிக்கும்போதே பிடிச்ச பொண்ணையும் லவ் பண்ணி கட்டிக்கிட்டான்னு நியூஸ் டிவியில் பார்த்தேன். பொண்டாட்டிக்கு மனசே கேட்கல. அவன் படிக்க நம்ம தானே கஷ்டப்பட்டு செலவு பண்ணோம். அவன் உடம்பு சரியில்லாதப்ப என் தாலியெல்லாம் விற்று கொடுத்தேன். ஆனால் அவன் கல்யாணத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லணும்னு கூட தோணலையாங்க உங்கள் தம்பி சேதுக்குன்னு கேட்டா. அவன் என் தம்பி சேது இல்லைம்மா, பெரிய நடிகன் சேது, அதனால் அவன் அப்படி தான் இருப்பான், நம்மளெல்லாம் சொந்தம்னு சொல்லிக்க அவன் ரொம்ப அசிங்கப்படுறான், பரவாயில்ல விடுன்னு சொல்லிட்டான். அவன் பொண்டாட்டியும் இதே ரோடு வழியாக காரில் பல நாள் போயிருக்காங்க. தூரமாக நின்று பார்த்துருக்கேன். ஒரு நாள் கூட அம்மா இங்கே தானே இருக்கிறா, அண்ணா இங்கே தானே இருக்கிறான், அண்ணன் பசங்க இருக்கிறாங்களே, எட்டி பார்க்கணுன்னு அவனுக்கு தோணுனதே இல்லை. இவங்களாம் தேவையில்லன்னு நினைக்கிறவனுக்கு எப்படி அப்படியெல்லாம் தோணும். பெரிய ஹீரோ வச்சு அவருக்குன்னு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது. அவருக்கு பாலாபிஷேகம் செய்கிறதுக்கும் மற்ற விஷயங்கள் செய்கிறதுக்கும் கூட்டம் கூட்டமாக ரசிகர்கள் இருக்கிறாங்க. வசதியான குடும்பத்தில் பொண்ணு கட்டினுங்கிறான். அவனும் ரொம்ப பெரிய ஹீரோ, அதனால் அப்படி தான் இருப்பாங்க. அவனுக்கு 2 பொண்ணு குழந்தைங்க இருக்குன்னே டிவியில் செய்தி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன். அவன் தொடர்பான எல்லா விஷயங்களையும் செய்தியில் தான் பார்க்குறேன், நேராக பார்க்க போகிறதே இல்லை. போனாலும் அவன் பேசக்கூட மாட்டான் அப்படின்னு தான். 20 வருஷம் ஆச்சு அவன் கூட பேசி. இப்போ தான் செய்தி பார்க்குறேன், ஷூட்டிங் ஸ்பாட்டில் திடீர்னு மயங்கி விழுந்துட்டாரு, ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் நடிகர் சேது இருக்காருன்னு எல்லா சேனல்லையும் பரபரப்பாக போடுறாங்க. மனசு பார்க்கணுன்னு தான் அடிச்சுக்கிட்டுது. என் மகன் முத்துக்கிட்டு சொன்னேன், டேய் ஒரு எட்டு போய் என் தம்பியை பார்த்துட்டு வரட்டுமான்னு. அவன் என்னை மேலே எங்கேயும் பார்த்து சிரித்தான். ஏப்பா, உங்கள் அம்மா உடம்புக்கு முடியாமல் இருந்து செத்து கூட போயிட்டாங்க, அப்போ உங்கள் தம்பி நடிகர் சேதுக்கு சொன்னீங்க தானே, அம்மா சாவுக்கு கூட வரலை உங்கள் தம்பி, அவரை போய் பார்க்கணுமான்னு கேட்டான். என் பையன் முத்து கேட்ட கேள்வி கரெக்டு தான், ஆனால் அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. அவன் தான் காசு மட்டும் முக்கியம்னு இருந்துட்டான், ஆனால் என்னால் இருக்க முடியலையே. தான் ஆடாவிட்டாலும் தான் தசையாடுதுன்ற மாதிரி மனசு துடிச்சிக்கிட்டே தான் இருக்குது. என்னமோ ஏதோ இப்படியே ஒன்று பொழைச்சிக்கிட்டா போதும், சின்ன சின்ன வயசில் 2 பொட்டை பிள்ளைங்களை வச்சுருக்கானேன்னு மனசை அடிச்சுக்கிச்சு. அதான் என் மகங்கிட்டே சொல்லாமல் பஸ் ஏறி கிளம்பி வந்துட்டேன். ஹாஸ்பிட்டல் வாசலில் தான் நிற்கிறேன். அந்த ஹாஸ்பிட்டல் முன்னாடி எவ்வளோ கூட்டம். நடிகருக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க ரசிகர்கள்லாம் வந்து இங்கே தான் இருக்காங்க. அதில் சிலர் அழுதுகிட்டு கூட இருக்காங்க. அங்கேருந்து ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஏப்பா நடிகர் சேது எப்படிங்கிறாரான்னு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லையாங்க, கதை முடிஞ்சிச்சின்னு தான் சொல்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதாங்க, பாடி எடுத்துகிட்டு வராங்களாம். ஊருக்குள்ள இருக்கிற பெரிய மைதானத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கிறாங்களான்னாங்க. கேட்டதை என்னை அறியாமலே கண்ணீர் வந்துடுச்சு. நானும் கூட்டத்தோட கூட்டமாக போய் 2 மணி நேரம் க்யூவில் காத்திருந்து கடைசியாக ஒரு வாட்டி அவன் மூஞ்சை பார்த்துட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என் முத்துவும் பொண்டாட்டியும் செமையாக என்னை திட்டினாங்க. ஏங்க கொஞ்சமாவது அறிவு இருக்கா, அவங்கள பார்க்குறதுக்காக ஏன் போய் இப்படி காத்துட்டு இருந்தீங்கன்னாங்க. என்ன பண்ணுறது, கூட பிறந்த பிறப்பாச்சே, மனசு கேட்கலன்னு சொன்னேன். அப்போது வெளியேருந்து 4 பேர் வந்து பேசுகிற சத்தம் கேட்டுச்சு. யாராக இருக்குன்னு போய் பார்த்தேன். எல்லாம் என் பெரியப்பா பசங்க, சித்தப்பா பசங்க, அங்காளி பங்காளிங்க. என்ன இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். ஏண்டா உன் தம்பி நடிகர் சேதுன்னு என்ன ஆட்டு ஆடினா, பணங்கிற திமிரில் நம்மளெல்லாம் மனுஷனாக கூட மதிக்கலை. இப்போ பார்த்தியா அல்பாயுசில் போய் சேர்ந்துட்டான், ஓவராக ஆடனா இப்படித்தான் இருக்குன்னாங்க. டிவியில் பார்த்தியா அவனுக்கு அவன் பொண்டாட்டி, அவங்க மாமியார் மாமனார் எல்லாரும் இறுதி சடங்கு பண்ணுறாங்க.
அங்காளி பங்காளி இல்லாமல் என்னடா காரியம் பண்ணுறாங்க? சாங்கியம் நல்லது கெட்ட பண்ணுறதுக்கு கூட பிறந்தவங்களோ மற்றவங்களோ வேணும் தானே. ஆனால் அவங்களாம் எதையும் பண்ணலை. அப்படி இருந்தால் போகிற இடத்துல இந்த ஆத்மாவுக்கு சாந்தியாவது கிடைக்குமா அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாவம் அவன் பிள்ளைங்கள கூட சும்மா விடாதுன்னு சொன்னாங்க. மனசு கேட்கல, என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். என்னதான் இருந்தாலும் கூட பிறந்த தோஷம் நமக்குன்னு ஒன்று இருக்கே, அதான் நானே என் பங்காளிங்கிட்ட சொன்னேன். இன்னைக்கு ஒருவேளை போனால் இல்லைன்னா நம்ம சம்பிரதாயத்துலேயும் ஒரு வழக்கம் வச்சுருக்கோம்ல, நம்மளே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து காரியம் பண்ணுறது, அந்த மாதிரி அவனுக்கு ஒரு காரியம் பண்ணிடலான்னு சொன்னேன். என் மகன் பொண்டாட்டியெல்லாம் என்னை முறைன்னு முறைச்சாங்க. பங்காளிங்களோ, ஏண்டா உன்னை மனுஷனை கூட அவன் மதிக்கல, பணம் இருக்குது காசு இருக்குது நீங்கள்லாம் தேவையில்லன்ட்டு போயிட்டான், அவனுக்கு எதுக்குறா காரியம் செய்கிறான்னு கேட்டாங்க. டிவியில் பாருங்களேன், என்னென்னமோ பண்ணுறாங்க. நம்ம சம்பிரதாயப்படி செய்ய வேண்டிய முறை எதுவுமே செய்யலை. டிவியை பார்த்து தான் அவனுக்கு என்னென்ன பண்ணுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் நமக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல, நம்ம குடும்ப வழக்கப்படி நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும்ல, அப்போ தானே ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னாங்க. அவன் ஆத்மா சாந்தி அடைஞ்சா என்ன, அடையலான்னா என்ன? உங்கள் அம்மா சாவுக்கு கூட அவன் வரல, அவனுக்கு பற்றி நீ ஏன் யோசிக்கிறேன்னாங்க. மனசு கேட்கலன்னு என் பையன் கடைசியில் ஒரே வார்த்தை சொல்லிட்டான், உனக்கு என்ன தோணுதோ நீ செஞ்சுக்கோப்பா, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருப்பான்னு சொல்லிட்டோம். நாங்கள் அப்புறம் எல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வந்தோம். எங்களுக்கு முக்கியமான சொந்தங்களை கூப்பிட்டு டிவியில் அவனுக்கு பார்த்த அதே சினிமா போஸ்டர் வச்சு ஒரு ஃபோட்டோவுக்கு மாலை போட்டு எங்கள் முறைப்படி எல்லா சாங்கியத்தையும் செஞ்சு முடித்தோம். எங்கள் மன திருப்திக்கு ஒரு ஆற்றுக்கும் போய் குளிச்சுட்டு வந்துட்டோம். அவன் வரவே வேணான்ட்டு தான் போனான், காசு இருக்குது அது மட்டும் போதுன்னு. ஆனால் மனுஷன் வேணும்னு அவன் யோசிக்கலை. என்னால் அப்படி இருக்க முடியல. என்னதான் கோபம் ஒரு ஓரத்தில் இருந்தாலும் கூட பிறந்த பொறப்பாச்சு, கடைசி காரியத்தையாவது செய்யணும்னு ஆசைப்பட்டேன். என்னோட 5 வருஷம் சின்னவன், 40 வயசுலேயே போயிட்டான். சின்ன பிள்ளைங்க 2 இருக்குது. ஆனால் இந்த பணம் காசு கூட வரும்னு அவன் நினச்சிருப்பானா, இல்லை இது மட்டும் போதுன்னு நினச்சிருப்பானோ தெரியல. ஆனால் கடைசிக்கு சாங்கியம் பண்ணுறதுக்கு சொந்த பந்தம் வேணும்னு கூட அவன் யோசிக்காத போயிட்டான். அவன் பண்ண தப்புக்கு அவன் சீக்கிரமாகவே போயும் சேர்ந்துட்டான். இது கடவுளுடைய விதியா இல்லை அவனே ஏற்படுத்திக்கிட்ட சதியான்னு தெரியல. நடக்கிறத நடக்கட்டும். கூட பிறந்த பாவத்துக்கு என்னால் முடிஞ்சது நானும் செய்கிறேன்னு செஞ்சிட்டேன்.